நடந்தது என்ன? அந்த ஒரு வார்த்தை அவன் தலையெழுத்தையே மாற்றினது, வலையே மாற்றினது, போட்டையே மாற்றினது, கடலுடைய சூழ்நிலையை மாற்றினது. அதான் சொல்றேன், சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கணும், அதை பேசணும். சூழ்நிலையை பார்த்துட்டு ஐயோ இப்படி இருக்குது, ஐயோ அப்படி இருக்குது, இது உண்மையான நீதிமான் பேசுகிற வார்த்தையே அல்ல. பிசாசுக்கு எதிராய் பேச வேண்டும் தேவ வார்த்தையை. வாசிங்க அடுத்தது. அந்தபடி அவர்கள் செய்து தங்க வலை கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்களை, எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மயம்படுத்துவோம். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையின்படியே செய்யும் பொழுது வலை கிளியத்தக்க ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமா, அதே ஆளுதான், சின்ன சேஞ்சு தான். எப்படி அந்த பழைய ட்ரெஸ்ஸை கழட்டி சூற தூக்கி போட்டுட்டு தேவன் கொடுக்குற ட்ரெஸ்ஸை மாட்டினீங்களா, இப்போ நீங்கள் ராஜா தான். அதை உள்ள வச்சுட்டு இருந்தீங்களா கட்டாயமா அது மேலே இருக்கிறதவங்க கெடுத்துரும். அகத்தின் அழகு எதுல தெரியும்? ஒரு குடும்பம் ஜெபிக்குதா, வார்த்தையை கேட்குதா இல்லையா அப்படின்றதவ பார்க்கணும்னா கவனிங்க. பாருங்க, விவசாயி வேர்ல உரம் வைக்கிறான் இல்லையா? வேர்ல தான் உரம் வைக்கிறான். ரிசல்ட் பார்த்தீங்களன்னா செடியில கரெக்டாக தெரியுது, நல்லா இருக்குது, நல்லா கனி கொடுக்குது, காக்கிது. சினிமாக்காரன் பாருங்க, உள்ளதான் உட்கொள்றான் சாப்பாடை கரெக்டா, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு. ரிசல்ட்டு கவனிங்க, பிலிமில் தெரியுது, தோற்றத்தில் தெரிகிறது. நாம் பாருங்க, எந்த நோக்கம் இல்லாத ஏதோ ஒன்று சாப்பிட்டு உட்கார எழுக கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கிறங்க. அது போல தேவ வார்த்தையை ராத்திரி பகலும் நீங்கள் உட்கொள்ளும் பொழுது அதனுடைய ரிசல்ட் உன் குடும்பத்தில், கையின் பிரயாசத்தில், உன் வாழ்க்கையில், எதிர்காலத்தில் காண முடியும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். ஆமா.